ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி எங்களுடைய 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி தான். அதோடு இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோயில் 5ஆங்கிழமை சாமி கும்பிட்றதும், அதனால் ரெண்டும் ஒன்றா வந்ததுனால இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு நேரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது. மழை வரும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி நாங்கள் போகிறப்பவே மழை வந்துருச்சு. நல்ல வேளை வண்டியில் போயிருந்தால் இந்நேரம் நனைஞ்சிருப்போம். கார் எடுத்ததுன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் போயிட்டு சாமிக்கு ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு 2 சாமி நம்மளுது, மாயூர் ஒன்று, மதுரை வீரன் ஒன்று. அதனால் 2 சாமிக்கு தேவையான தேங்காய் பழம், மாலை, கதம்பம் எல்லாமே வாங்கிக்கிட்டு நம்ம தனியாக தீபம் போடுறதுக்கு தனியாக எல்லாமே வாங்கிக்கிட்டு போயாச்சு. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் மாயவர் கோயில். அங்கே தான் பாப்பா விளையாண்டுருக்குறா. இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட். பாப்பாவுக்கு இந்த நோம்புக்கு 3 ட்ரெஸ் இருந்தது. இது வந்து அவங்க அப்பா சூஸ் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு இங்கே ஒரு பெரியவர் இருந்தார். அவங்கக்கிட்ட நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருந்தது. குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிறது ரொம்பவே நல்லது தான். ஆனால் என்னால் அடிக்கடிக்கு போகவே முடியல. அதனால் போய் இந்த தடவை நல்லபடியாக சாமி கும்பிட்டு, அது என்னுடைய வெட்டிங் டேக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரி போட்டிருந்தாங்க. வரி செலுத்திட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது கோயில் சுற்றி வர கும்பிட்றது. புது கோயில் கட்டுறப்போ மாயூர் இங்கே தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை கும்பிட்டு அதுக்கப்புறம் இது மதுரை வீரன் சாமி கோயில். மதுரை வீரன் சாமி கோயில் பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய குதிரை இந்த மாதிரி. இங்கேயும் இது இப்போ தான் கட்டினாங்க. இப்போ கட்டி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் போய் உள்ள எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இனிய அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே சேஃபாக பட்டாசு வெடித்து நல்லபடியாக தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நம்ம சேனலை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஏன்னா எல்லாமே தீபாவளிக்கே போய் பர்ச்சேஸ் கடையிலேயே பண்ணிட்டு வந்தாச்சு. அதனால் நாங்கள் எதுவுமே அவ்வளோக்கா பெருசாக எடுத்துக்கல. நிறைய கடை போட்டிருந்தாங்க. அது நல்லபடியாக இருந்தது. எங்கள் சாயசிரிக்கு தான் ஒரே சந்தோஷம். காரில் வந்துட்டு அவங்க அப்பா வர வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்தோடனே நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா மழை வேறு பிடிச்சிக்குதான் இப்போ அடிக்கடிக்கு. அதனால் சரி மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. பாருங்கள் எவ்வளோ ஒரு அப்படியே கிளைமேட்டே அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு வாட்சிங் வீடியோ. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.